Hi friends, welcome back to Because. இப்போ யூனிட் 1 distributed computingல நம்ம பார்க்க போற next topic வந்து distributed programmingனா என்ன, model of distributed execution எப்படி இருக்கும்னு. ஸோ யூனிட் 1 பொறுத்தவரையும் இந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்க அந்த 4 சின்ன டாபிக் ரொம்ப சின்ன டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ் ஒரு டாபிக், இந்த டாபிக்கு கீழே ஒரு 4 கீ பாயிண்ட்ஸ், இதில் ஒரு 3 கீ பாயிண்ட்ஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதை வச்சு நம்ம ஓன் வேர்ட்ஸ்ல பில்டப் பண்ணி எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபண்டமெண்டலி டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ரோக்ராம்னா என்னன்னு இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ரோக்ராம்னா ஃபண்டமெண்டலி என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்கும். ஸோ அந்த ஒரு சிஸ்டம்லயும் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ரன் ஆகும். அந்த ஒரு ப்ராசஸ்லயும் ரன் ஆகிற ரிசல்ட்டை நான் ஓவராலா அக்ரிகேட் பண்ணி என் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன் என்னவோ அதுக்கு ரிசல்ட்டா கொடுத்துருவேன். எக்ஸாம்பிளுக்கு கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்கு. இப்போ ஒரு யூசர் சர்ச் பண்றாங்க, இல்லை ஒரு 10 யூசர் சர்ச் பண்றாங்கன்னா எல்லா டிராஃபிக்கையும் ஒரே சிஸ்டம் மேல போடாம மல்டிபிள் சர்வர்ஸ் மேல நம்ம போடுறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ரோக்ராமிங்னா ஜென்ரலா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ரோக்ராமிங் is composed of a set of n asynchronous processes. Asynchronousனா என்ன, synchronousனா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ ஓவராலா டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ரோக்ராமிங்ல என்ன இருக்கும், n asynchronous processes இருக்கும். ஸோ p1 p2 and so on up to pn. ஸோ இந்த ப்ராசஸஸ்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரலி மெசேஜ் பாசிங் வச்சு இந்த ப்ராசஸஸ் கம்யூனிகேட் பண்ணும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம ஸ்டார்டிங் யூனிட் 1ல கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ நம்ம பார்த்த எல்லா பேசிக்ஸ், எல்லா பிட்ஸ் அண்ட் பீசஸும் ஒன்னா சேர்த்து பார்க்க போறோம், அவ்வளவுதான். We assume that each process is running on a different processor. ஸோ சிம்பிள் டேர்ம்ஸ்ல என்ன, ஒரு ப்ராசஸும் வேற சிஸ்டம்ல எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இந்த எல்லா ப்ராசஸும் எப்படி கம்யூனிகேட் ஆகுதுன்னு பார்த்தோம், த்ரூ மெசேஜ் பாசிங். ஏன் மெசேஜ் பாசிங்கான தேவை வந்துச்சு, மெசேஜ் பாசிங் நமக்கு எதனால தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the processes do not share a global memory and communicate solely by passing messages. காமனான எந்த மெமரி ஸ்பேஸும் இந்த ப்ராசஸஸ்க்கு நடுவில் ஷேர் ஆகலை, அதனால மெசேஜ் பாசிங் தேவைப்பட்டுச்சு. தென் ஜென்ரல் நோட்டேஷன் நீங்க புக்ல பார்ப்பீங்க, சிஐஜி என்ன டினோட் பண்ணுதுன்னா, இட் இஸ் அ சேனல் ஃப்ரம் பிஐ டு ப்ராசஸ் பிஜே. ரொம்ப சிம்பிளான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணுமே இல்லை. இப்போ என்கிட்ட 2 ப்ராசஸ் இருக்கு. ஒன்று வந்து P1 வச்சுக்கிறேன், இன்னொன்று வந்து P2 வச்சுக்கிறேன். அப்போ இந்த 2 ப்ராசஸும் கம்யூனிகேட் பண்ண ஒரு சேனல் தேவைப்படும். இப்போ P1 கிட்டேருந்து P2க்கு போக ஒரு சேனல் இருக்குன்னா, அந்த சேனலை நான் எப்படி டினோட் பண்ணுவேன்னா C12 டினோட் பண்ணுவேன். இப்போ நெக்ஸ்ட் P1 கிட்டேருந்து ப்ராசஸ் P2க்கு ஒரு மெசேஜ் போகுது அப்படின்னா, அந்த மெசேஜை நான் எப்படி டினோட் பண்ணுவேன்னா அகைன் M12. எந்த ப்ராசஸ்லேருந்து எந்த ப்ராசஸுக்கு போகுது, ஸோ எந்த ப்ராசஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது 1லேருந்து எதுக்கு போகுது 2க்கு. ஸோ அதனால M12. இந்த கரஸ்பாண்டிங் சேனல்னா என்ன, நம்ம ரோட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. 2 ப்ராசஸ்க்கு நடுவில் அந்த மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக இருக்கிற மீடியம், அந்த சேனலை நான் சிஐஜே அப்படின்னு டினோட் பண்ணுவேன். தென் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் என்ன, காமன் குளோபல் மெமரி கிடையாது, அதே மாதிரி குளோபல் கிளாக்கும் கிடையாது. ஸோ குளோபல் கிளாக்கும் கிடையாது, குளோபல் மெமரியும் கிடையாது. தென் ப்ராசஸ் எக்ஸிகியூஷன் அண்ட் மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆர் asynchronous. asynchronousனா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையும் என் ப்ராசஸ் எக்ஸிகியூஷனாக இருக்கட்டும், இல்லை மெசேஜ் டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், அது வந்து asynchronous-ஆ இருக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஓவரால் சிஸ்டம், இப்போ என் சிஸ்டம்ல ஒரு 10 டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ், 10 டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு D1 ஒரு நோடு, D2 ஒரு நோடு, D3 ஒரு நோடு, D4 ஒரு நோடு, ஒன்று ஒரு நோடு. இப்போ என்டையர் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமோட எனக்கு ஓவரால் ஸ்டேட் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா, the entire state of my whole system is dependent on my individual subcomponents. So D1 ஓட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்குறேன், D2 ஓட ஸ்டேட் பார்க்குறேன், D3 ஸ்டேட் பார்க்குறேன், D4 ஸ்டேட் பார்க்குறேன். அதே மாதிரி இதுக்கு நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷன் சேனல்ஸோட ஸ்டேட் பார்க்குறேன். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஓவரால் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமோட ஸ்டேட் இருக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ D1 ஒன்றும் பண்ணல சும்மா இருக்கு, D2 ஒன்றும் பண்ணல சும்மா இருக்கு, D3 ஒன்றும் பண்ணல சும்மா இருக்கு, D4 ஒன்றும் பண்ணல சும்மா இருக்கு. அதே மாதிரி D1க்கும் D2க்கும் நடுவில் இருக்க சேனல் சும்மா இருக்கு, இந்த சேனல் சும்மா இருக்கு, இந்த சேனல் சும்மா இருக்கு. எல்லாம் சப்போஸ் சும்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என் ஓவரால் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமோட ஸ்டேட் என்னவா இருக்கும், ஐடியலாக இருக்கும். இதை வந்து நான் ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என் ஓவரால் என்டையர் சிஸ்டமோட ஸ்டேட் வேணும்னா இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் மை இண்டிவிஜுவல் processes or individual systems along with the communication channels. அதான் next pointல சொல்லியிருப்பாங்க. The global state of a distributed computation is composed of the states of the processes and the communication channels. Okay. Next ஒரு ப்ராசஸ் ஒரு ஸ்டேட் எதை வச்சு நம்ம கேரக்டரைஸ் பண்றோம், எதை வச்சு டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிபிக் ப்ராசஸ் D1ங்கிற சிஸ்டம்ல ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம்.
அதுக்கு பேர் வந்து நம்ம P1 வச்சுக்கலாம். இப்போ இந்த P1 ஓட ஸ்டேட் எது மேல டிபெண்டன்ட்டா இருக்குன்னா it is dependent first on the local memory, that is D1 systemல இருக்கிற மெமரியில டிபெண்டன்ட்டா இருக்கும். So the state of process is characterized by the state of its local memory and depends upon the context. So context na overall என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம். Then the state of a channel is characterized by the set of messages in transit in the channel. இதுல அவங்க என்ன சொல்ல வராங்க, இப்ப C12 சேனலோட ஸ்டேட் என்னன்னு எனக்கு தெரியணும். அப்ப இந்த C12 சேனலோட ஸ்டேட்டை நான் எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த சேனல்ல அட் திஸ் பர்டிகுலர் மூமெண்ட் ஆஃப் டைம் என்ன மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு, அது என்ன டைப் ஆஃப் மெசேஜ், அதை பேஸ் பண்ணி நான் டிஃபைன் பண்ணுவேன். இவ்வளவுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராசஸோட ஸ்டேட் எதை வச்சு டிஃபைன் பண்ணுவோம், அதோட லோக்கல் மெமரியோட ஸ்டேட்டை வச்சு டிஃபைன் பண்ணுவோம். சேனலோட ஸ்டேட் எதை வச்சு டிஃபைன் பண்ணுவோம், எந்த மெசேஜஸ் அந்த சேனல் வழியாக போயிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவோம். இதுல ரொம்ப இன்டெப்த் போக வேண்டிய நெசசிட்டியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஸ் வாட்னு கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டா போதும். இப்போ நெக்ஸ்ட் வந்து மாடல் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் எக்ஸிகியூஷன் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஒரு டயக்ராம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கே P1, P2, P3 மல்டிபிள் ப்ராசஸஸ் இருக்கு. இந்த ப்ராசஸஸ்க்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஸோ இந்த டாட் என்ன குறிக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். அதனால நான் சொல்றேன், வெறும் டாட் என்ன குறிக்குது, வெறும் டாட் வந்து இன்டர்னல் ஈவெண்ட். இன்டர்னல் ஈவெண்ட்னா என்ன, இப்போ இங்க E1 1 இருக்குன்னா இந்த சஃபிக்ஸ் தட் இஸ் இங்கே கீழே இருக்கிறது என்ன குறிக்குதுன்னா இந்த ப்ராசஸ். ஸோ இங்க ஜென்ரல் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா E, இங்க நம்ம கீழே எழுதுற என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நம்பர் ஆர் ப்ராசஸ் ஐடி. ஸோ ப்ராசஸ் ஐடி மேலே எழுதுறது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் நம்பர், எத்தனாவது ஈவெண்ட். ஸோ இப்போ E11 என்ன குறிக்குது, ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். E12 என்ன குறிக்குது, ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட செகண்ட் ஈவெண்ட். E13 என்ன குறிக்குது, ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட தேர்ட் ஈவெண்ட் அண்ட் so on and so forth. இதே மாதிரி எல்லா ப்ராசஸ்க்கும். இப்போ இந்த டாட் என்ன குறிக்குதுன்னா இன்டர்னல் ஈவெண்ட். வெறும் டாட் இருந்தால் அது பியூரான இன்டர்னல் ஈவெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், E11 இஸ் பியூர்லி ஃபார் ப்ராசஸ் P1. வெறும் ப்ராசஸ் P1க்கு தேவைப்படுற ஒரு ஈவெண்ட் தான், மற்ற ப்ராசஸ்க்கும் இந்த ஈவெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த E12 கவனிச்சு பாருங்க, E12 என்ன ஆகுது, டாட்ல ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகி ஏரோ மார்க் இங்க போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சென்ட் ஈவெண்ட். தட் இஸ் இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி இன்னொரு ப்ராசஸை நோக்கி ஒரு ஏரோ வெளியே போச்சு அப்படின்னா சென்ட் ஈவெண்ட். அதே இந்த E14 பாருங்க, ஏரோ உள்ள வருது, உள்ள வருதுன்னா வேற ஒரு ப்ராசஸ் கிட்ட இருந்து இதுக்கு ஒரு இன்கமிங் மெசேஜ் வருது. அப்ப இது என்ன ஈவெண்ட், ரிசீவ் ஈவெண்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஈவெண்ட் 3 கேட்டகரி. ஒன்னு இன்டர்னல் ஈவெண்ட் which is purely for the process. செகண்ட் வந்து send event, it is purely for the sender and the receiver. next third வந்து receiver event. so receiver event யாருக்கு, யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு சென்டர் கிட்ட இருந்து வர மெசேஜ் இங்க ரிசீவ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஈவெண்ட் எதை யாரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். 3 கேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்னல் ஈவெண்ட் யாரை அஃபெக்ட் பண்ணும்னு பாத்தீங்கன்னா எந்த ஸ்பெசிபிக் ப்ராசஸ்ல அந்த இன்டர்னல் ஈவெண்ட் ரன் ஆகுதோ அந்த ப்ராசஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணும். தென் செண்டுங்கிற ஈவெண்ட் யாரை அஃபெக்ட் பண்ணும்னு பாத்தீங்கன்னா சென்டர் யாரோ சென்டரை அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் எந்த சேனல் வழியா மெசேஜ் போதோ அந்த சேனலை அஃபெக்ட் பண்ணும். ஸோ செண்டுங்கிற ஈவெண்ட் சென்டரை அஃபெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த சேனலை அஃபெக்ட் பண்ணும். தென் ரிசீவுங்கிற ஈவெண்ட் யாரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசீவரை அஃபெக்ட் பண்ணும். தென் எந்த சேனல் வழியா மெசேஜ் வந்துச்சோ அந்த சேனலையும் அஃபெக்ட் பண்ணும். தட் இஸ் அந்த சேனலோட ஸ்டேட். ஸோ சிம்பிளா என்ன, 3 டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஒன்னு இன்டர்னல் ஈவெண்ட் ஸ்பெசிபிக் ப்ராசஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணும். சென்ட் ஈவெண்ட் வந்து சென்டரை அஃபெக்ட் பண்ணும், எந்த சேனல் வழியா மெசேஜ் போதோ அதையும் அஃபெக்ட் பண்ணும். தென் ரிசீவர் ஈவெண்ட், ரிசீவ் ஈவெண்ட் வந்து ரிசீவரை அஃபெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் எந்த சேனல் வழியா வருதோ அந்த சேனலையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து ஓவராலா என்ன தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், மை ப்ராசஸ் P1 இஸ் நத்திங் பட் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஈவெண்ட் E11, E12, E13, E14, E15. அப்படின்னா நம்ம சொல்ல வர விஷயம் என்ன, என் ப்ராசஸ் P1ங்கிறது ஒண்ணுமே இல்லை, இந்த 5 ஈவெண்ட் சேர்ந்தது தான் என்னோட ப்ராசஸ் P1. இதான் நம்ம சொல்ல வர வேற ஒண்ணுமே இல்லை. தென் இன்னொரு விஷயம் கீ பாயிண்ட் என்ன புக்ல கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல் த ஈவெண்ட்ஸ் ஆர் அட்டாமிக். அட்டாமிக்னா என்னன்னா தனித்தனியாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ E11ம் E21க்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது, தனித்தனியாக இண்டிவிஜுவலா அட்டாமிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இதான் இங்க இருந்த கீ விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தென் ஓவராலா நெக்ஸ்ட் நம்ம தியரியில ஒரு பாயிண்ட் பார்ப்போம். இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்ல இருக்கிற செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நம்ம டினோட் பண்ண கேபிட்டல் HIன்னு எழுதும். HI ஈக்குவல் டு ஸ்மால் HI ஆஃப்
அதுக்கப்புறம் ஏரோ மார்க்கு கீழே ஒரு ஐ. இதெல்லாம் இந்த ஸ்மால் ஹெச் என்ன குறிக்குதுன்னா செட் ஆஃப் ஈவெண்ட்ஸை குறிக்குது. இந்த ஏரோ மார்க் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி ரிலேஷன்ஷிப் குறிக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அகைன் கம்மிங் ஸ்லைட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ மேலோட்டமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்தரா பார்ப்போம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் எங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நத்திங் பட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் சீக்வென்ஷியல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் இட்ஸ் ஆக்ஷன் ஆர் ஈவெண்ட்ஸ். ஆனால் ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூஷனோட அர்த்தம். தென் என்ன ஆக்ஷன்ஸ் ஆர் அட்டாமிக். அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்கலாம்? இன்டர்னலா இருக்கலாம், சென்டா இருக்கலாம், ரிசீவா இருக்கலாம். தென் the occurrence of event changes the states of respective processes and channels. ஸோ எந்த ஈவெண்ட் யாரை அஃபெக்ட் பண்ணுங்கன்னு நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்ல இருக்கும். ஒரு டைம் ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணி பாருங்க. தென் இது கொஞ்சம் அப்டிராக்டா ஒரு விஷயம், ஒன்றும் பெருசா ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். the events at a process. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ராசஸ் P1 வச்சுக்கோங்க. ஸோ ஈவெண்ட்ஸ் அட் அ ப்ராசஸ் ஆர் லீனியர்லி ஆர்டர்ட் பை their order of occurrence. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ P1ங்கிற அந்த ஒரு லைன்ல நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல E11 பார்த்தோம், E12 பார்த்தோம், E13 பார்த்தோம், அண்ட் so on பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனும் அதான். தட் இஸ் ப்ராசஸ் P1ல E11 ஃபர்ஸ்ட் நடக்கும், E11 முடிஞ்சோடனே E12 நடக்கும், E12 முடிஞ்சோடனே E13 நடக்கும். இவங்க என்ன சொல்றாங்க? இந்த ஈவெண்ட்ஸ் அட் அ ப்ராசஸ் ஆர் லீனியர்லி ஆர்டர்ட் பை their order of occurrence. என்ன ஆர்டர்ல அது அக்கர் ஆகுதோ அதே ஆர்டர்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, the execution of process Pi produces sequence of events E11 and so on up to E1 x plus 1. இதை ஓவரால் நம்ம எப்படி denote பண்ணுவோம்னா கேபிட்டல் HI denote பண்ணுவோம், which is nothing but is a tuple of small hi, arrow mark of I. இந்த HI என்னன்னு சொன்னேன்? HI is set of events. இந்த small arrow mark of I என்ன சொன்னேன்? It is a binary relation. ஓகே, இந்த ரிலேஷன் என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா it expresses causal dependencies among the events of PI. ஸோ causal dependenciesங்கிற விஷயம் நம்ம AML சப்ஜெக்ட்ல படிச்சிருப்போம். எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இது சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ E11 இருக்கு, இப்போ இங்கே E12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்படி நான் எழுதுனேன்னா என்ன அர்த்தம்னா E12 is dependent on E11 அர்த்தம். that is E11ங்கிற ஈவெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சோடனே தான் E12 எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ நம்ம ஆர்டரை எழுதும் போதும் இதே ஆர்டர்ல தான் எழுதணும். இது பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டுக்கு வந்து சென்ட் ஆஃப் எம்னு எழுதும், தென் ரிசீவுக்கு வந்து ரிசீவ் ஆஃப் எம்னு எழுதும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற காசல் டிபெண்டன்சி பைனரி ரிலேஷன்ஷிப் என்னன்னா ஏ மெசேஜ் இஸ் பீங் சென்ட், அதனால ஏரோ மார்க் ஆஃப் மெசேஜ். இவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து காசல் ப்ரெசிடென்ஸ் ரிலேஷன். அதே டயக்ராம் ஃப்ரெண்ட்ஸ். சார் இந்த டயக்ராம் எப்படி மனப்பாடம் பண்ணணும்னா மனப்பாடம் பண்ண வேணாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரேண்டமாக வரையலாம். கான்செப்ட் மட்டும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டால் போதும். இப்போ ஒரு காசல் ரிலேஷன்ஷிப் நான் எப்படி எழுதலாம்னு சொன்னேன், EI to EJ அப்படின்னு எழுதலாம். இப்போ நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எழுதுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ E11 எடுத்துக்கலாம். ஓகே, E11 இது எதை குறிக்குது? இந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஆஃப் ப்ராசஸ் P1 குறிக்குது. நெக்ஸ்ட் E31. ஸோ E31 இப்படி நான் எழுதுனேன் அப்படின்னா இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா E3 of 1, that is this specific event E3 of 1 is dependent of E1 of 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிபெண்டன்ட்னா ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த E3 of 1ங்கிற ஈவெண்ட் கண்டிப்பாக E11 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இல்லை சிம்பிள் டேர்ம்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா காசல் டிபெண்டன்சியில் LHS என்ன இருக்கோ தட் வில் அக்கர் ஃபர்ஸ்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காசல் ரிலேஷன்ஷிப் எழுதுறீங்க, எழுதிட்டு இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் இருக்காங்களோ அந்த ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக நடக்கும். அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LHSக்கு என்னெல்லாம் இன்ஃபோ அவைலபிளா இருந்துச்சோ, ஸோ ஆல் ஒரு LHS இன்ஃபோ இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் RHS. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன். E11 of 1 gives me E3 of 1. அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த E1 of 1ங்கிற ஈவெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இதுக்கு 2 வேரியபிளோட வேல்யூ தெரியும்னு வச்சுக்கோங்க, XYன்னு. இந்த XYங்கிற வேல்யூ இந்த ஈவெண்ட்டுக்கும் தெரியும், அவ்வளோதான். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஈவெண்ட்டுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிச்சோ, என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் அதுக்கிட்ட இருந்துச்சோ அனைத்து இன்ஃபர்மேஷனும் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் தெரியும்.
இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒன்றும் இன்டெப்த் போக வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் என்ன, ஸோ இங்கே ஒரு காசல் டிபெண்டன்சி உள்ள ரிலேஷனும் நம்ம எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே விஷயம் நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் டிபெண்ட் ஆன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இஐ இந்த ஏரோ மார்க் போட்டு இந்த ஏரோ மார்க் அடிச்சிருங்க. இஜே இப்படி எழுதுனா என்ன அர்த்தம்னா மை ரைட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் காசலி டிபெண்ட் ஆன் லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு அர்த்தம். ஓகே, தென் ரெண்டு ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ். என்ன ரூல்னு பார்ப்போம். ரூல் நம்பர் 1, ஃபார் எனி டூ ஈவென்ட்ஸ் இஐ அண்ட் இஜே, இஐ இஸ் நாட் ஆர் இஐ இந்த ஏரோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இஜே போட்டுருவோம். தட் இஸ் இஜே இஸ் நாட் காசலி டிபெண்ட் ஆன் இஐன்னு இருந்தால் தட் டஸ் நாட் இம்ப்ளை இஜே இஸ் ஆல்சோ நாட் ஆர் இஜே டஸ் நாட் கிவ் இஐ. இவங்க இதுல சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப எனக்கு இது வந்து ட்ரூவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இஏ வந்து does not give EJ ட்ரூவாக இருந்தால் இதுல இருந்து நான் ஷுவர் ஷார்ட்டா சொல்ல முடியாது. என்ன ஷுவர் ஷார்ட்டா சொல்ல முடியாது, இதோட ரிவர்ஸும் ட்ரூவா இருக்குன்னு சொல்ல முடியாது. இவ்வளவுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தட் இஸ் ரெண்டு ஈவெண்ட் இருந்தால் ஒரு டைரக்ஷன்ல ட்ரூவா இல்லாத காரணத்தினால இன்னொரு டைரக்ஷன்ல ட்ரூவா இருக்காதுன்னு என்னால சொல்ல முடியாது. அது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஜஸ்ட் ஆப்போசிட். ஒரு டைரக்ஷன்ல ட்ரூவாக இருந்தா ஷுவர் ஷார்ட்டா நான் என்ன சொல்லலாம்னா இன்னொரு டைரக்ஷன்ல ட்ரூவா இருக்காது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டைரக்ஷன்ல ட்ரூவாக இல்லாம இருந்தால் ஷுவர் ஷார்ட்டா இன்னொரு டைரக்ஷன்ல ட்ரூவா இருக்காதுன்னு என்னால சொல்ல முடியாது. வேறஸ் ஒரு டைரக்ஷன்ல உண்மையாக ட்ரூவாக இருந்தால் இன்னொரு டைரக்ஷன்ல டெஃபினட்டாக ட்ரூவா இருக்காது அப்படின்னு என்னால சொல்ல முடியும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் லாஸ்ட், இப்போ வேற ஏதோ ரெண்டு ஈவெண்ட் இருக்கு. அந்த ரெண்டு ஈவெண்ட்ல ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கு. தட் இஸ் இஏ கிவ்ஸ் மீ இஜேயும் இல்லை, இஜே கிவ்ஸ் மீ இஏயும் இல்லை. இந்த மாதிரி ரெண்டு ஈவெண்ட் இருந்தா இந்த ஈவெண்ட் என்ன சொல்லுவோம்னா கன்கரண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு இஏ கிவ்ஸ் மீ இஜேயும் ஃபால்ஸா இருக்கு, இஜே கிவ்ஸ் மீ இஏயும் ஃபால்ஸா இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு ஈவெண்ட் இருந்தா அந்த ஈவெண்ட் என்ன சொல்லுவோம், கன்கரண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா இஐ நம்ம ஆர் சிம்பிள் போடுவோம்ல, ரெண்டு கோடு போட்டு இஜேன்னு எழுதும். அவ்வளவுதான். ஸோ ஜென்ரலி நம்ம எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் ஒரு எந்த ரெண்டு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து எய்தர் கன்கரண்டா இருக்கணும், இல்ல இஏ கிவ்ஸ் மீ இஜேயா இருக்கணும், இல்ல இஜே கிவ்ஸ் மீ இஏயா. இந்த மூணு பாசிபிலிட்டி தான். ஸோ என்ன மூணு பாசிபிலிட்டி, எந்த ஈவெண்ட் எடுத்தாலும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஏ கிவ்ஸ் மீ இஜேயா இருக்கலாம், இல்ல இஜே கிவ்ஸ் மீ இஏயா இருக்கலாம், இதுவும் இல்லைன்னா இஜே கன்கரண்ட் டு இஏயா இருக்கலாம். ஸோ இந்த மூணுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருந்தே தீரணும். திரும்ப நான் ரூல்ஸ் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, இஐ டஸ் நாட் கிவ் இஜேன்னு இருந்தால் தட் டஸ் நாட் இம்ப்ளை அதோட ரிவர்ஸும் உண்மையாக இருக்கணும் நெசசிட்டி இல்லை. வேறஸ் இஐ கிவ்ஸ் மீ இஜே உண்மையாக இருந்தால் அதோட ரிவர்ஸ் கண்டிப்பாக ஃபால்ஸ் ஆகதா இருக்கும். தென் ரூல் நம்பர் 3, இஏ டஸ் நாட் கிவ் இஜே அண்ட் இஜே டஸ் நாட் கிவ் இஐன்னு இருந்தால் அதை வந்து கன்கரண்ட்னு சொல்லுவோம். அதை வந்து இப்படி எழுதுவோம். ஓகே, தென் அடிஷ்னலா உங்க காசல் ப்ரெசிடென்ஸ் ரிலேஷனுக்கு இந்த ஒரு ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல அவங்க ஓவராலா சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எவ்ரி ஈவெண்ட் இஐ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஃபார் எவ்ரி ஈவெண்ட் இஜே ஆஃப் ஒய் விச் இஸ் பிலாங்கிங் டு மை ஹோல் கேபிட்டல் ஹெச். ஹெச்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஹெச் என்னவா இருந்துச்சு, அங்க மேல இருந்ததுதான் யூனியன் ஆஃப் ஹெச். இப்படி இருந்து எனக்கு ஒரு இப்படி ஒரு காசல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. தட் இஸ் இஐ ஆஃப் எக்ஸ் டு இஜே ஆஃப் ஒய்ன்னு இருந்தால் இதுல ஏதோ ஒன்னு ட்ரூவா இருக்கணும். என்ன ஃபர்ஸ்ட் வந்து இஐ ஆஃப் எக்ஸ் gives me ej of y ன்னு இருந்தால் இந்த கேஸ்ல inj சப்ஸ்கிரிப்ட்ஸ் ட்ரூவா இருக்கணும் and x must be less than y. கொஞ்சம் அப்டிராக்டா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்டிராக்டா ஒரு 3 டைம் எழுதி பாருங்க, மைண்ட்ல அப்படியே பதிஞ்சிரும். பெரிய விஷயம் இல்லை. ஒன்னு வந்து i equivalent to j இருக்கணும், இல்ல x less than y இருக்கணும். செகண்ட் கேஸ்ல என்ன, எதிர் மெசேஜ் டிரான்ஸ்ஃபரா இருக்கலாம். தட் இஸ் eax ல இருந்து மெசேஜ் ஆஃப் ejy இருக்கலாம். தேர்ட் கேஸ் என்ன, there exists a e of k power z belonging to h such that ei of x gives me ek of j and ek of j gives me ej of y. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் வேகா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஜஸ்ட் எழுதி பாருங்க, ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா எழுதி பார்த்தால் மட்டும் போதும். காசல் பிரசிடென்ஸ்னா என்ன, எப்படி இருக்கலாங்கிற இந்த ஃபார்ம் மட்டும். தென் லாஸ்டா லாஜிக்கல் வெர்சஸ் பிசிக்கல் கன்கரன்சி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஜிக்கல் கன்கரன்சினா என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரெண்டு ஈவெண்ட் இருக்கு, அந்த ரெண்டு ஈவெண்ட்டும் ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட்டை காசலி அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து லாஜிக்கல் கன்கரன்சின்னு சொல்லுவோம். வேற பிசிக்கல் கன்கரன்சினா என்னன்னு பாத்தீங்கன்னா,
the events occur at same instant in time. That is என்கிட்ட இங்க E1 ஒரு ஈவென்ட் இருக்கு, E11, இங்க E31 இருக்கு. ரெண்டும் ஒரே வினாடியில ஸ்டார்ட் ஆச்சு, தட் இஸ் சேம் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல ரன் ஆச்சு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை பிசிக்கல்னு சொல்லுவோம். லாஜிக்கல்னு நம்ம எப்ப சொல்லணும்னா காசலி ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட்டை அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா அப்போ வந்து லாஜிக்கலி கன்கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சில டைம் நம்ம லாஜிக்கல் கன்கரண்டா இருக்கிற ஈவெண்ட்ஸ் வந்து ஒரே பிசிக்கல் டைம்ல கூட எக்ஸிக்யூட் ஆகலாம், தட் இஸ் அலௌட். தென் நம்ம ப்ரீவியஸா பார்த்த டயக்ராம்ல இந்த 3 ஈவெண்ட்டும் எடுத்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்க, இந்த 3 ஈவெண்ட்டும் ஏன் லாஜிக்கலி கன்கரண்டா இருக்குங்கிற விஷயம் ஜஸ்ட் ஒரு டைம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ லாஜிக்கல் கன்கரன்சினா என்ன, அந்த ஈவெண்ட்ஸ் வந்து காசலி ஈச் அதரை அஃபெக்ட் பண்ணிக்க கூடாது. பிசிக்கல் கன்கரன்சினா என்ன, சேம் டைம்ல சேம் இன்ஸ்டன்ட்ல அக்கர் ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பை.